போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்தை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறை திட்டமிட்டுள்ளது. போதைப்பொருள் வழக்கில் நேற்று மதியம் கைதான ஸ்ரீகாந்த் இரவு கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது போதைப்பொருள் பயன்படுத்தி நான் தவறு செய்துவிட்டேன், மகனை கவனித்துக் கொள்ள வேண்டும், குடும்பத்தில் பிரச்சனை உள்ளது, வெளிநாடு செல்ல மாட்டேன், விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவேன் என்று கூறி எழும்பூர் குற்றவியல் நடுவர் கோர்ட் நீதிபதி தயானிடம் நடிகர் ஸ்ரீகாந்த் ஜாமீன் கோரினார். இருப்பினும் இங்கு ஜாமீன் கோர முடியாது எனவும் NDPS சிறப்பு கோர்ட்டில்தான் ஜாமீன் பெற முடியும் எனவும் கூறி ஸ்ரீகாந்திற்கு நீதிபதி நீதிமன்ற காவல் விதித்தார். நடிகர் ஸ்ரீகாந்துக்கு ஜூலை 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. அவர் முதல் வகுப்பு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து ஸ்ரீகாந்துடன் சேர்ந்து போதைப்பொருள் பயன்படுத்தியவர்கள் யார் என்பது குறித்து விசாரிக்க அவரை 3 நாட்கள் காவலில் எடுத்து காவல்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த விவகாரத்தில் ஸ்ரீகாந்த் வேறு யாருக்காவது போதைப் பொருளை வழங்கி உள்ளாரா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் ஸ்ரீகாந்த் ஆன்லைன் மூலமாகவும் சில சமயங்களில் நேரடியாகவும் போதைப் பொருளை வாங்கி இருப்பது தெரியவந்துள்ளது. இந்த வழக்கு குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.